சென்னையில் ஹெல்மெட், பைக் ஆக்சசரிஸ், ரைடிங் கியர்ஸ் வாங்க ஒரே இடம் நம்ம ஃபீனிக்ஸ் ப்ரோ பைக்கிங். சேலம் ஆத்தூர் அருகே அரசு பேருந்து விபத்துக்குள்ளான விவகாரம் தொடர்பாக ஓட்டுநர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் செல்போனில் பேசியபடி பேருந்து இயக்கியதால் விபத்து நேர்ந்ததாக தகவலும் வெளியாகியிருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தமிழ்ச்செல்வன். வணக்கம் தமிழ்ச்செல்வன், இந்த சம்பவம் தொடர்பாக போக்குவரத்து துறை சார்பில் என்ன விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள். சேலம் ஆத்தூர் பேருந்து நிலையத்திலிருந்து நகர பேருந்துகள் ஒன்று மலைப்பகுதியான பைத்தூர் தவளைப்பட்டி பகுதிக்கு பேருந்து ஓட்டுநர் செல்வராஜ் என்பவர் பேருந்தை இயக்கி சென்றார். அப்பொழுது பைத்தூர் பகுதியில் பள்ளி குழந்தைகள் உட்பட 8 பேரை தவளைப்பட்டி நோக்கி ஏற்றிக்கொண்டு சென்ற போது சரியாக கல்லுக்காடு என்ற பகுதியில் பள்ளத்தில் பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணித்த குழந்தைகள் உட்பட 8 பேர் காயமடைந்து ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த விபத்து தொடர்பாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பொது மேலாளர் கொண்ட குழுவினர் நேரடியாக சென்று விபத்து நடந்த இடத்தை ஆய்வு செய்தார்கள். அப்பொழுது பேருந்தின் பிரேக் நல்ல நிலையில் இருந்து வேலை செய்ததாகவும் உறுதி செய்யப்பட்டது. இந்த விபத்திற்கு ஓட்டுநர் அலைபேசியில் பேசிக்கொண்டு பேருந்தை இயக்கியதால் தான் ஏற்பட்டது என்று ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. குறிப்பாக பேருந்தின் நடத்துனர் மூலம் இந்த ஓட்டுநர் அலைபேசியில் பேசிக்கொண்டு பேருந்தை இயக்கியதை உறுதி செய்துள்ளார்கள். மேலும் இந்த தகவல் காவல்துறையினருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. எனவே இது தொடர்பாக பிரேக் பழுது காரணமாக விபத்து ஏற்படவில்லை என்றும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பாக இதை உறுதி செய்து தகவல் தெரிவித்துள்ளார்கள். இந்த விபத்திற்கு குறிப்பாக ஓட்டுநர் அலைபேசியில் பேசிக்கொண்டே கவனக்குறைவாக பேருந்தை இயக்கியதால் தான் இந்த விபத்து ஏற்பட்டது உறுதி செய்யப்பட்ட நிலையில் இது சம்பந்தமாக ஓட்டுநர் உடனடியாக தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டு தற்பொழுது தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் உத்தரவிட்டிருக்காங்க. இந்த நிலையில் இது தொடர்பாக இந்த விபத்து தொடர்பாக காவல்துறையினரும் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். உங்கள் விவரங்களுக்கு நன்றி தமிழ்செல்வன். சென்னையில் ஹெல்மெட், பைக் ஆக்சசரிஸ், ரைடிங் கியர்ஸ் வாங்க ஒரே இடம் நம்ம ஃபீனிக்ஸ் ப்ரோ பைக்கிங்.